பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே. நாங்கள் கேட்கிறோம், உம்முடைய வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கட்டும், உம்முடைய வார்த்தை எங்களை ஆசீர்வதிக்கட்டும், உம்முடைய வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் மறுரூபத்தை கொண்டு வரட்டும். ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்தை விளங்கி கொள்ள எங்கள் மன கண்களை நீர் திறந்தரலும், எங்கள் இருதயத்தை திறந்தரலும் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் கேட்டு அதன்படி ஜீவித்து நித்தியத்தை சுதந்திரிக்க எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனத்தினுடைய முதல் பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கிழக்கில் இருந்து வான சாஸ்திரிகள், வானத்தை ஆராய்ச்சி பண்ணுகிற ஆராய்ச்சியாளர்கள் இப்படி வானத்தை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு இதுவரைக்கும் தோன்றாத ஒரு ஆச்சரியமான ஒரு காட்சியை இந்த வான சாஸ்திரிகள் பார்க்குறாங்க. வித்தியாசமா இருக்கு. இட் இஸ் ஏ அன்யூஷுவல் திங். ஒரு வித்தியாசமான, எப்பவும் நடக்கிற ஒரு காரியம் இல்லை. வித்தியாசமா வானத்துல ஒரு நட்சத்திரத்தை பார்க்குறாங்க. பார்த்த உடனே அந்த நட்சத்திரத்தை ஆய்வு பண்ணா அது எருசலேமுக்கு நேராக அது நின்று கொண்டிருக்கிறதை, அந்த டைரக்ஷன், அந்த திசையை காட்டுது. உடனே இந்த வான சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரத்தை பார்த்து நேரா எருசலேமுக்கு வர்றாங்க. எங்க வர்றாங்க சொல்லுங்க? எங்க வர்றாங்க? எருசலேமுக்கு வர்றாங்க. வந்த உடனே இவங்க நேரா எங்கேயும் போகாம நேரா அரண்மனைக்கு போறாங்க. அரண்மனைக்கு போய் அங்கே ஏரோது ராஜாவை பார்த்து அவங்க அந்த ஏரோது ராஜாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன தெரியுமா? என்ன கேட்குறாங்க? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? இவங்க ஏரோது கிட்ட போய் கேட்குறாங்க. ஏரோது ஒரு ராஜா, சிங்காசனத்தில் அதிகாரத்தில் உட்காந்துருக்கிறவர்கிட்ட போயிட்டு யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? ஏரோதுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், அதிர்ச்சி. நான் ராஜா உட்காந்துருக்கிறேன், என்கிட்டயே வந்து என்ன கேட்குறாங்க? யூதருக்கு ராஜாவா பிறந்திருக்கிறவர் எங்க வீட்டில் எனக்கோ எந்த பிள்ளையுமே பிறக்கல. ஆனால் இந்த சாஸ்திரிகள் வந்து என்கிட்ட யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார் எங்கே? அவருடைய நட்சத்திரத்தை நாங்கள் பார்த்தோம், இந்த ராஜாவினுடைய நட்சத்திரத்தை நாங்கள் பார்த்தோமே என்று சொல்லி வந்து கேட்குறாங்களேன்னு சொல்லி ஏரோதுக்கு பெரிய ஆச்சரியம். நல்லா கவனிங்க. வான சாஸ்திரிகள் வானத்தை ஆராய்ச்சி பண்ணினது உண்மைதான். ஆராய்ச்சி பண்ணி ஒரு விசேஷமான நட்சத்திரம் வானத்துல தோன்றி இருக்கிறதுன்னு கண்டுபிடிச்சது உண்மைதான். ஒரு ராஜா பிறந்திருக்கிறாருன்னு கண்டுபிடிச்சது உண்மைதான். ஆனா அவர்கள் என்ன முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, வெறும் யூதருக்கு மட்டும்தான் ஒரு ராஜா பிறந்திருக்கிறாருன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க நேரா எங்க வந்துட்டாங்க? எருசலேமுக்கு வந்துட்டாங்க. வந்து இங்க ஏரோதுகிட்ட கேட்குறாங்க. ஏரோதுக்கு ஒன்றும் புரியல. ஏரோதுக்கு எல்லாம் குழப்பமா இருக்கு. ஏன்னா நான் தான் ராஜா, என்னை தவிர்த்து வேற யாரா ராஜா பிறந்திருக்கிறார் அப்படின்னு ஒரு குழப்பத்தோட வந்திருக்கிறார். நல்லா கவனிங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராஜாவாக இருக்கிறார் என்பதை இந்த வேத வசனம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. அல்லேலூயா. என்ன இங்க வேத வசனத்தை படிக்கும்போது இந்த சாஸ்திரிகள் இயேசுவை வெறும் யூதருக்கு மட்டும்தான் ராஜாவா அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டாங்க. ஆனா நீங்க மத்தேயு புஸ்தகத்தை நீங்க படிச்சு முடிக்கிறதுக்குள்ள, நீங்க மத்தேயு புஸ்தகத்தை 1ஆம் அதிகாரத்திலிருந்து 28ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்க படிக்கும்போது
அந்த புஸ்தகத்தை நீங்க படிக்க முடிக்கிற நேரத்துல உங்களுக்கு தெரியும், இயேசு அவர் வெறும் யூதருக்கு ராஜா இல்லை, அண்ட சராசரங்களுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் அவர் ராஜாதி ராஜா என்பதை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். அல்லேலூயா. இயேசு எல்லா மனிதருக்கும் ராஜா என்பதை நமக்கு சொல்வதற்கு தான் இந்த மத்தேயு தன்னுடைய சுவிசேஷ புஸ்தகத்தை அவர் எழுதுகிறார். அல்லேலூயா. இந்த சுவிசேஷ புஸ்தகத்தை அவர் எழுதுகிறார். அன்பானவர்களே, இந்த சாஸ்திரிகள் கேட்ட கேள்வி, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவர் யூதருக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதருக்கும் அவர் ராஜாதி ராஜாவாக இயேசு இருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் இயேசு ராஜாவாக இருக்கிறார். அதைத்தான் வேதம் முழுசா நம்ம படிக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் அநேக இடங்கள்ல அவர் ராஜா என்பதை வேதம் நமக்கு போதிக்கிறது. நீங்க வாசிப்பீங்களானால் வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா அங்கே அந்த வேத வசனம் இப்படி சொல்லுகிறது, அவைகள் இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். நல்லா கவனிங்க, ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடினால் அவர்களை ஜெயிப்பார். இங்க வேத வசனம் சொல்றத நீங்க பாருங்க. ஆட்டுக்குட்டியானவர்னு வேதம் யார சொல்லுது? இயேசுவை சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து தான் நமக்காக, உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். அவரை குறித்து பைபிள் சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ வேத வசனம் நமக்கு என்ன சொல்லுது? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு யார்? அவர் ராஜாதி ராஜா. 19வது அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 13வது வசனத்துல இருந்து 16வது வசனம் வரைக்கும் நீங்க வாசிங்கன்னா, ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய பெயர், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்பு கோலா அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேல் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. நல்லா கவனிங்க. இந்த 19வது அதிகாரம் 13ஆம் வசனத்துல படிக்கும்போது இயேசு கிறிஸ்துவை எப்படி அடையாளம் காட்டுகிறது வசனம்? இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவர் கல்வாரி சிலுவையில் பாடுபட்டவர் என்பதை குறிக்கிறது. அது மட்டுமல்ல, அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தையானவர். அப்போ தேவனுடைய வார்த்தையானவர்னு யாருக்கு தான் பேர் உண்டு? இயேசு கிறிஸ்துவுக்கு. அவரை பற்றி பைபிள் சொல்லுது, அவர் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. அல்லேலூயா. அப்ப நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் யார்? சொல்லுங்கம்மா, அவர் யார்? ராஜாதி ராஜா. நீங்க மத்தேயு 25வது அதிகாரத்தை நீங்க திருப்பீங்கன்னா 25ஆம் அதிகாரம்
31ஆம் வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா அங்க படிக்கிறோம், அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். நல்லா கவனிங்க, சிங்காசனம் யாருக்கு இருக்கும்? சத்தமா சொல்லுங்க, சிங்காசனம் யாருக்கு இருக்கும்? ராஜாவுக்கு தான் சிங்காசனம். அப்போ இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறது, அவர் தம்முடைய தூதரோடு கூட வரும்போது தமது சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்போ வேத வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார்? ராஜாதி ராஜா. நீங்க மத்தேயு 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா அங்கே வேதம் அப்படி சொல்லுகிறது, அதற்கு இயேசு, மறுஜன்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயத்தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேலும் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கேயும் நம்ம என்ன பார்க்கிறோம்? அவர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் என்ன செய்வார்? அப்போ ராஜாதி ராஜா. 21ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, இயேசுவை குறித்து பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாய் இயேசு கிறிஸ்துவை பற்றி தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டது இங்க நம்ம படிக்கிறோம். இங்க இயேசுவை குறித்து என்ன தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது? இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார். நல்லா கவனிங்க, உன் ராஜா என்று ஜனங்களுடைய ராஜாவாக இயேசுவை வேதம் அடையாளப்படுத்துகிறது. அல்லேலூயா. நீங்க யோவான் 18ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, அப்பொழுது பிலாத்து, நல்லா கவனிங்க, இயேசு கைது செய்யப்பட்டு அந்த பிலாத்துக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கிறாரு. இந்த இயேசுவை பார்த்து பிலாத்து கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? அப்பொழுது பிலாத்து இயேசுவை நோக்கி, அப்படியானால் இயேசுவை பார்த்து கேட்கிறாரு, நீ ராஜாவோ என்று கேட்கிறார். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக இயேசு பதில் சொல்றார், பிலாத்துக்கு பதில் சொல்றார். பிலாத்து இயேசுவை பார்த்து நீ ராஜாவான்னு கேட்கிறார். அந்த கேட்ட கேள்விக்கு இயேசு பதில் சொல்றார். என்ன சொல்றாரு? நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின. அவர் சதா காலங்களிலும் ராஜபாரம் பண்ணுவார் என்கிற கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது திரளான ஜனங்களிலும் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலூயா, சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜபாரம் பண்ணுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்வளவு வசனத்தையும் நான் எதுக்காக உங்களுக்கு எடுத்து காண்பிச்சேன் அப்படின்னா, நம்முடைய வேதம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்பதை நமக்கு தெளிவாக சொல்லுகிறதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரா இருக்கிறார்? சொல்லுங்கம்மா, யாரா இருக்கிறார்? அவர் ராஜாதி ராஜாவாக அவர் இருக்கிறார். அல்லேலூயா.
இதைத்தான் மத்தேயு தன்னுடைய 28 அதிகாரத்துல இந்த புஸ்தகம் முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜா என்பதையும், பரலோக ராஜ்யம், இயேசுனுடைய ராஜ்யம், அந்த பரலோக ராஜ்யத்தை பற்றியும் முழு புஸ்தகத்திலையும் அவர் சொல்லியிருக்கிறார். இந்த கண்ணோட்டத்துல நாம் தொடர்ந்து ஆண்டுடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். இயேசு ராஜாதி ராஜாவா இருக்கிறார். அவருடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது, அவருடைய ராஜ்யம் எது என்பதை வேதம் நமக்கு நல்லா இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த நாம நம்முடைய ஆண்டவர் யார்? அவர் ராஜாதி ராஜா. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார்? ராஜாதி ராஜா. அவருடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? நீங்க யோவான் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா வேதம் இப்படி சொல்லுகிறது. இயேசு பிரதியுத்தரமாக என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல. நல்லா கவனிங்க. என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல, இந்த உலகத்துக்குரியது அல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதானால், என் ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்ல என்றார். இவ்விடத்திற்குரியது அல்ல என்றார். நல்லா கவனிங்க. இயேசு ராஜாதி ராஜா. அவருடைய ராஜ்யம் குறித்து பைபிள் சொல்கிறது, அவருடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல. இப்ப இயேசு ராஜா என்பதை புரிந்து கொண்ட விசுவாசிகளாகிய நாம் அவருடைய ராஜ்யத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? இந்த உலகத்துக்குரியது அல்ல. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்து இந்த உலகத்துக்குரிய ராஜ்யத்தில் இருக்க விரும்புகிறார்கள். இன்னைக்கு விசுவாசிகள் இந்த உலகத்துக்குரிய ராஜ்யத்துல தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர தேவ ராஜ்யத்துக்குள்ள நாம் இருக்க வேண்டும். நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள். தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல என்பதை இன்னைக்கு அநேக விசுவாசிகள் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த உலகத்தை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது. இந்த உலகம் எங்க இருக்கு சொல்லுங்கம்மா? இந்த உலகம் யாருடைய ஆளுகைக்குள்ள இருக்குதுங்க? பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது. இந்த பொல்லாங்கனுக்குள் இருக்கிற மனிதர்களை விடுதலையாக்கி ரட்சித்து ஆண்டவருடைய இயேசுவின் ராஜ்யத்துக்குரியவர்களாக மாற்ற வேண்டும் என்பதற்காக தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நம்ம படிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது. அப்போ தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்லன்னா நாம இந்த உலகத்துக்குரியவங்க. அதனாலதான் இயேசு சொன்னாரு, நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தான் அல்ல. இந்த உலகத்துல என்ன இருக்கு? இந்த உலகத்தின் ஆளுகைக்குள்ள என்ன இருக்கு? கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை இந்த உலகத்துல இருக்கிறது. அதனாலதான் பாருங்க, இன்னைக்கு உலகத்துல இருக்கிற பிரச்சனைகளுக்கு காரணம், இந்த உலகத்துல இருக்கிற பல போராட்டங்களுக்கு காரணம், இன்னைக்கு உலகத்துல மனிதர்கள் அழிந்து போறதுக்கு காரணம் என்ன? 3 காரியங்க. 1, கண்களின் இச்சை, கண்களின் இச்சை. 2வது மாம்சத்தின் இச்சை. 3வது ஜீவனத்தின் பெருமை. அதனாலதான் எங்க பார்த்தாலும் கலவரம், கொலை, கொள்ளை, திருடு. ஒரு மனிதனுக்கு விரோதமாய், ஒரு ராஜ்யம் இன்னொரு ராஜ்யத்துக்கு விரோதமாய் இன்றைக்கு உலகத்துல சமாதானம் இல்லை. காரணம், இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற இந்த பொல்லாங்கனுக்குள் இருக்கிற ஜனங்களை தம்முடைய ராஜ்யத்துக்குள் சேர்த்து கொள்வதற்கு தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. அப்போ முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாராக இருக்கிறார்? ராஜாவாக இருக்கிறார். 2வது, அவருடைய ராஜ்யம்
எப்படிப்பட்டது சொல்லுங்க, அவருடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? இந்த பூமிக்குரியது அல்ல. இந்த தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரியது அல்ல. நிறைய நேரம் நம்ம கடவுளுடைய ராஜ்யத்தை இந்த பூமிக்குரிய விஷயத்துல பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்னாரு, என்னுடைய ராஜ்யம் பூமிக்குரியது அல்ல. அந்த யூதர்கள் ஏன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல, இயேசுவை புறக்கணித்தாங்கன்னா, அவங்க இயேசுவை ராஜாவாகவும் அவருடைய ராஜ்யத்தை எப்படி பார்த்தாங்க அப்படின்னா உலகத்துக்குரியதா பார்த்தாங்க. ஆனா இயேசு தெளிவா தம்முடைய பிரசங்கத்துல சொன்னாரு, என்னுடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரியது அல்ல. அல்லேலூயா. மூணாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்னதாக அவர் வாழ்ந்த நாட்கள்ல, ஊழியம் செய்த நாட்கள்ல அவருடைய ராஜ்யத்தை பத்தி பேசினார். அல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்தை பத்தி என்ன பண்ணாரு? பேசினார். நீங்க வாசிங்கன்னா மத்தேயு 4ஆம் அதிகாரம், மத்தேயு 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்கள் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து. போதும். அப்போ இயேசு வாழ்ந்த நாட்கள்ல எதை பிரசங்கம் பண்ணாரு? சொல்லுங்கம்மா, எதை பிரசங்கம் பண்ணாரு? ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணார். அவருடைய முதல் பிரசங்கம் என்ன தெரியுமா? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. அதுதான் அவர் பிரசங்கம் பண்ணார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. அப்ப அவருடைய விருப்பம் என்ன? நம்முடைய ராஜாதி ராஜாவாகிய இயேசுனுடைய விருப்பம் என்ன? எல்லா ஜனங்களும் அவருடைய ராஜ்யத்துக்குரியவர்களாக மாற வேண்டும், அவருடைய ராஜ்யத்துக்குள்ள வர வேண்டும். பிசாசின் ஆளுகைக்குள்ளிருந்து, இந்த உலகத்தினுடைய ஆளுகைக்குள்ளிருந்து இயேசுவின் ராஜ்யத்துக்குள்ள வர வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். அதனாலதான் இயேசு ஊழியம் செய்த நாட்கள்ல, அவர் வாழ்ந்த நாட்கள்ல அவர் எதை பத்தி பேசினாரு? சொல்லுங்கம்மா, எதை பத்தி பேசினாரு? பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசினார். இன்னைக்கு நாம நம்முடைய சிந்தனை, நம்முடைய விருப்பம், நம்முடைய வாஞ்சை தேவ ராஜ்யத்தை பற்றி இல்லாம இன்னைக்கு உலகத்தை பற்றினதாக மாறி போய்விட்டது. உலகத்தை பற்றிய சிந்தை உடையவர்களாய் மாறிட்டோம். உலகத்தினுடைய காரியங்கள் மேல் நோக்கம் உள்ளவர்களாய் மாறிட்டோம். இன்னைக்கு நமக்குள்ள எந்த விதமான சிந்தை இல்லை அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்தை பற்றிய சிந்தை இன்றைக்கு இல்லை. பிசாசு தந்திரமா நம்முடைய பார்வையை, நம்முடைய சிந்தைய தேவ ராஜ்யத்தின் பக்கம் இல்லாம இந்த உலகத்தின் பக்கம் திருப்புறான். உலகத்தின் பக்கம் திருப்புறான். பவுல் அநேக வருடங்களுக்கு முன்னதா தீர்க்க தரிசனமா சொன்னாரு, கடைசி நாட்களில் விசுவாசத்தை காண்பாரோ. கடைசி நாட்கள்ல விசுவாசத்தை காண்பார்களோ. எப்படி யூதர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை புறக்கணித்தார்களோ அதுபோல இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள், பல ஆண்டுகளாக கிறிஸ்தவர்களாக இருந்தவர்கள் உலகத்தின் மேல் ஆசை வைத்து உலகத்தினுடைய அந்த ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களாக மாறி தேவ ராஜ்யத்தை பற்றிய சிந்தையை இழந்து கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப பரிதாபமான காலகட்டத்தில் வர்றோம், பரிதாபமான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்களும் நானும், இந்த வேத வார்த்தையத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ ராஜ்யத்தை பற்றிய சிந்தை உள்ளவர்களாக நாம் வாழ்கிற காலத்தில் நாம் வாழ வேண்டும். ஆமென். இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல, இது தற்காலிகமானது. அதனால தான் பவுல் சொன்னாரு, இந்த பூமிக்குரிய கூடாரம், இட் இஸ் எ டென்ட். இது ஒரு கூடாரம், இது ஒரு கூடாரம். இது சீக்கிரமாக இதை விட்டு நம்ம போகிறோம். நம்முடைய இந்த நிரந்தரமற்ற இந்த கூடாரத்தின் மேல நம்முடைய சிந்தையை வைக்காம, உலகத்துக்குரிய காரியங்கள் மேல சிந்தையை வைக்காம தேவ ராஜ்யத்தை பற்றிய சிந்தை உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அன்றைக்கு இயேசு அதை தான் பிரசங்கிச்சார்.
அவர் சொன்னாரு, முதல் பிரசங்கம் அவர் பிரசங்கம் பண்ணாரு என்ன தெரியுமா? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. அல்லேலூயா. அவர் இங்க பைபிள்ல படிக்கிறோம், அவர் என்ன பிரசங்கம் பண்ணாரா? ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணாரு. ஏன்னா இன்னைக்கு உலக மக்கள் உலகத்தினுடைய காரியங்கள்ல அதிகமாக, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, they are intoxicated with the world. உலகத்தினுடைய காரியங்களினாலே அவர்கள் நிரப்பப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். உலகம் அவர்களை ஆண்டு கொண்டிருக்கிறது. உலகத்தினுடைய காரியங்கள் அவர்களை அழுத்தி கொண்டிருக்கிறது. அவருடைய எண்ணம், அவருடைய இருதயம், அவருடைய செயல், அவருடைய பேச்சு முழுசும் உலகத்தின் காரியங்களினாலே ஆக்கிரமிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு எது அவங்களுக்குள்ள இல்லைன்னா தேவனுடைய ராஜ்யம் இல்லை. அதனாலதான் இயேசு பிரசங்கம் பண்ணாரு, தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பிரசங்கம் பண்ணாரு. இயேசு சிலுவையில் அறையப்பட்டு அவர் 3ஆவது நாள் உயிரோடு கூட எழுந்து அவர் சீஷர்களுக்கு தம்மை காண்பிச்சு அவர் உயிர் தெழுந்த பிறகு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் இந்த உலகத்துல எதை பத்தி பிரசங்கம் பண்ணார் தெரியுங்களா? தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பிரசங்கம் பண்ணார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா அங்க இப்படி நம்ம படிக்கிறோம். என்ன படிக்கிறோம்? அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அப்ப அவர் வாழ்ந்த நாட்கள்ல, அவர் ஊழியம் செய்த நாட்கள்ல அவர் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி அவர் பேசினார். அவர் பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் உயிரோடு கூட எழுந்து அவர் பரலோகத்துக்கு ஏறி போகிற நாள் வரைக்கும், அந்த உயிர் தெழுந்த பிறகும் அவர் எதை பத்தி தான் பேசி இருக்கிறாரு? சொல்லுங்கம்மா, எதை பத்தி பேசி இருக்கிறாரு? தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை அவர் பேசி இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு எனக்கும் இன்றைக்கு எது தேவை? நாம் எதை பற்றி நாம் கேட்க வேண்டும்? எது இன்றைக்கு நமக்கு அவசியம் என்று சொன்னால், தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி நாம் போதிக்கப்பட வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவங்களை பற்றி நாம் போதிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு பலவிதமான போதனைகள், இந்த உலகத்துக்குரிய போதனைகள், உலகத்தினுடைய காரியத்தை பற்றிய போதனைகள் இன்னைக்கு மலிந்து விட்டது. ஆனா நமக்கு தேவை தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய போதனை. நமக்கு தேவை. இன்னைக்கு கிறிஸ்தவர்களுடைய காதுகள் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய போதனையை கேட்கறதுக்கு பதிலா இன்றைக்கு உலகத்துக்குரிய காரியங்கள், தங்களை மேம்படுத்துகிற விஷயங்கள், இதுல தான் அவங்க அதிகமாக கேட்க விரும்புறாங்களே தவிர தேவனுடைய ராஜ்யத்தை பற்றிய பிரசங்கங்களை இன்றைக்கு கேட்க ஆயத்தம் இல்லை. பிரியமானவர்களே, அப்போ இயேசு எதை பத்தி பேசினாரு? தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி பேசினார். அவருடைய சீஷர்கள் அவர்களுடைய பிரசங்கங்களும் எதை பற்றி இருந்தது? தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி இருந்தது. நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா அங்கே பிலிப்பு என்கிற அங்க சுவிசேஷகரை பத்தி நம்ம படிக்கிறோம். அந்த பிலிப்பு அவர் எதை பேசினாரா? தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசிக்கிற போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்ப நல்லா கவனிங்க, இயேசுனுடைய சீஷர்கள் அவரை பின்பற்றினவர்களும் எதை பேசியிருக்கிறாங்க? தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி பேசியிருக்கிறாங்க. நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரம் 22ஆவது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா அங்க இப்படி படிக்கிறோம். சீஷர்களுடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய்
ராஜ்யத்தில் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போ சீஷர்கள், அப்போஸ்தலர்கள் சீஷர்களுக்கு பிரசங்கம் பண்ண பிரசங்கமும் எதை பற்றியதுதான்? சொல்லுங்கம்மா, எதை பற்றினது? தேவனுடைய ராஜ்யத்தை பற்றினது. நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நாம் பிரவேசிக்க வேண்டும் என்று பிரசங்கித்தார்கள். அப்போ நல்லா கவனிங்க, இயேசு அவருடைய ராஜ்யத்தை பத்தி பேசினார், சீஷர்கள் அவருடைய ராஜ்யத்தை பத்தி பேசினார். நீங்க ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா அங்கே பவுல் அவர் என்ன பிரசங்கம் பண்றாரு? தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினுள் உண்டாகும் சந்தோஷமாயிருக்கிறது. நல்லா கவனிங்க, பவுலும் எதை பிரசங்கம் பண்றாரு? எதை பற்றி பிரசங்கம் பண்றாரு? உலகத்துக்குரியதை பற்றி அல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பிரசங்கம் பண்றார். அல்லேலூயா. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா அங்கே பேதுரு எதை பத்தி பிரசங்கம் பண்றாரு? அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வாசிங்க வாசிங்க. 2 பேதுரு 1:11 வாசிங்க. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துனுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். பேதுருவும் பாருங்க தன்னுடைய நிருபத்துல எதை பத்தி பிரசங்கம் பண்றாரு? கவனிக்கிறீங்களா? எதை பத்தி பிரசங்கம் பண்ணாரு? யாரு? பேதுரு. அவரும் எதை பத்தி பேசுறாரு? தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி பேசுறாரு. நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 1:9 படிச்சீங்கன்னா அங்க நம்ம இப்படி படிக்கிறோம், உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாயிருக்கிற யோவானாகிய நாம் தேவ வசனத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்துவை பற்றிய இங்க யோவானும் அப்போஸ்தலனாகிய யோவானும் எதை பத்தி பேசுறாரு? சொல்லுங்கம்மா, எதை பத்தி பேசுறாரு? தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி பேசுறாரு. அப்போ நல்லா கவனிங்க, இயேசு ராஜ்யத்தை பத்தி பேசுறாரு, தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி பேசுறாரு. அவருடைய சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் பவுல், பேதுரு, அப்போஸ்தலனாகிய யோவான் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி என்ன செய்றாங்க? பேசுறாங்க. ஆமென். அப்போ தேவனுடைய ராஜ்யம் எவ்வளவு முக்கியமானது என்பதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ளும். இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி இயேசுவை அறிமுகப்படுத்தும்படியாக வந்த யோவான் ஸ்நானகனுடைய பிரசங்கமும் என்ன பிரசங்கம்? மத்தேயு 3ஆம் அதிகாரம் 2வது வசனம், 1-2 வசனங்களை படிப்போம். அந்நாட்களில் யோவான் ஸ்நானகன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நல்ல கவனிங்க, இயேசு ராஜாதி ராஜா, அவருடைய ராஜ்யம் வருகிறது. அந்த ராஜ்யத்துக்குரியவர்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும். நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள், நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல என்பதை இயேசுவுக்கு முன்னாடி வந்த யோவான் ஸ்நானகன் தன்னுடைய முதல் பிரசங்கத்துல அதை பத்தி பேசுறார். அவரே என்ன பேசினாரு? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. அல்லேலூயா. அன்பானவர்களே, இயேசு ராஜா, அவருடைய ராஜ்யம் வருகிறது என்பதை பிசாசு அறிந்தபடினாலே அவன் என்ன பண்றான் பாருங்க. மத்தேயு 2ஆம் அதிகாரத்துல இயேசுவை இந்த ஏரோது அரசன் மூலமாக பிசாசு கொல்ல பார்க்கிறான். இந்த ஏரோதுக்கு இயேசு அந்த ராஜா வேணாம், இயேசு ராஜா வேணாம்.
தான் வாழ்கிற வாழ்க்கை போதும், தான் தான் ராஜாவாக இருக்கணும். பிசாசு இந்த ஏரோதை பயன்படுத்தி இந்த ராஜாவாகி இயேசுவை குழந்தையாக இருக்கும்போதே கொல்ல முயற்சி பண்ணுறான். அதை தான் நம்ம இந்த மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். என்ன படிக்கிறோம்? ஏரோது இந்த சாஸ்திரிகளை கூப்பிட்டு சொல்கிறான், அப்படியா யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறாரா? நீங்கள் போய் முதல்ல அவர் எங்கே இருக்கிறாருன்னு கண்டுபிடிச்சி அவரை கண்டுபிடிச்சி திரும்ப வந்து என்கிட்ட சொல்லுங்க, நான் போய் அவரை என்ன செய்வேன், பணிந்து கொள்வேன் அப்படின்னு இந்த ஏரோது சொன்னான். இந்த சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து போய் இயேசு இருக்கிற இடத்துக்கு போய் இயேசுவை பார்த்து பணிந்து கொண்டு அவரை வணங்கி ராஜாவை வணங்கி, ஒரு நாட்டினுடைய ராஜா இருந்தாருன்னா அந்த ராஜாவினுடைய பிரஸ்தாபத்தை பார்த்து பல ஊர்களில் இருக்கிற பெரிய பெரிய அதிகாரிகள், ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள்லாம் வந்து அவரை பார்த்து வணங்கிட்டு அவருக்கு வெகுமதிகளை கொடுத்துட்டு போகிறது வழக்கம். ஒரு ராஜாவுக்கு தான் அப்படி செய்வாங்க. ஒரு சாதாரண குடிமகன் ஒரு நாட்டில் இருந்தால் வெளியூர்லேருந்து வந்து அவனை பார்த்துட்டு வெகுமதி கொடுத்துட்டு போகிறதெல்லாம் இருக்காது. ஒரு அரசனுக்கு தான் அந்த மரியாதை. அப்போ இங்கே பாருங்க, இயேசு ராஜா என்பதை இந்த சாஸ்திரிகள் எப்படி அவங்க அதை வெளிப்படுத்துறாங்க பாருங்க. ஆண்டவர் எப்படி அதை நமக்கு வெளிப்படுத்துறார் பாருங்க. இந்த சாஸ்திரிகள் போய் குழந்தையா இருக்கிற இயேசுக்கு முன்னாடி சாஷ்டாங்கமா விழுந்து அவர்கள் பொன்னையும் அந்த வெள்ளைப்பழத்தையும் தூப வர்க்கத்தையும் காணிக்கையா கொடுத்து அவரை பணிந்து கொண்டு அவங்க ஊருக்கு திரும்ப போறதாங்க. அப்போ தேவதூதன் தோன்றி, நீங்க ஏரோது கிட்ட போகக்கூடாது, நீங்க வேற வழியா அவங்க ஊருக்கு என்ன செய்யுங்க, போங்க. இந்த ஏரோது வெயிட் பண்ணி பார்க்குறாரு, என்ன போன ஆராய்ச்சி இந்த இவங்க வரலையே, வானசாஸ்திரிகள் வரலையே, வெயிட் பண்ணி பார்க்குறாரு. அப்புறமா தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த உடனே ஒரு கட்டளை போடுறாரு. இந்த எருசலேமில் பெத்லகேமில் 2 வயசுக்கு கீழே இருக்கிற எல்லா ஆண் பிள்ளைகளையும் என்ன செய்யணும், கொலை செய்யணும். பிசாசு அன்னைக்கே இந்த ராஜாவாகிய இயேசு வரக்கூடாது, அவருடைய ராஜ்யம் வரக்கூடாது, அதை அழிக்க வேண்டும் என்று அன்றைக்கே பிசாசு திட்டம் போட்டான். ஆனால் அவன் திட்டத்தை கர்த்தர் உடைத்து போட்டார். உடனே தேவதூதன் அந்த யோசேப்புக்கு மரியாளுக்கு தோன்றி, நீங்கள் உடனே குழந்தைய எடுத்துக்கிட்டு நீங்கள் எகிப்துக்கு போங்க. எங்கே போங்க? எகிப்துக்கு போங்கன்னு சொன்னார். உடனே குழந்தையை தூக்கிட்டு இரவோடு இரவா எகிப்துக்கு போனார். அந்த சத்துருனுடைய திட்டத்திலிருந்து இயேசு விளக்கப்பட்டார். அப்புறம் அந்த ஏரோது மரித்த பிறகு இயேசு திரும்ப வர்றார், நாசரேத்திலிருந்து வளர்றார். இப்படி அவர் ராஜாவாக, அவருக்கென்று ஒரு ராஜ்யமுடையவராக அவர் இருந்தார். பிரியமானவர்களே, இந்த இயேசு ராஜா என்பதற்கு இந்த யோவான் ஸ்நானகன் அறிமுகப்படுத்துறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது அறிமுகப்படுத்துறார். இயேசு வளர்ந்த பிறகு அவர் பாருங்க, தன்னுடைய 30வது வயதுல அவர் யோவான் ஸ்நானகனிடத்துல ஞானஸ்நானம் எடுக்க வர்றார். அதை நீங்க 3ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்துல 16ஆம் வசனத்துல நம்ம படிக்கிறோம். 14ஆம் வசனம் 13ல இருந்தே படிக்கல. அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலாயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். கொடுத்தான். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் இறங்கி வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்தில் ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. நல்லா கவனிங்க, இயேசு ராஜாவாக பிறந்தார். அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுறார். எப்போ? அவர் ஞானஸ்நானம் எடுத்து கரை ஏறின உடனே வானம் திறக்குது. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இயேசுவின் மேல இறங்குறார். பாருங்க, ஒரு மனுஷன் ராஜாவாகணும்னா அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படணும்.
இங்கே இயேசு ராஜாவாக பிறந்திருக்கிறார். அவர் ராஜாவாக ஏற்படுத்தப்படுகிறார் என்பதற்கு அவர் ஞானசானம் எடுத்து கரையேறின உடனே ஆண்டவர் பரிசுத்த ஆவியினால் அவர் அபிஷேகம் பண்றார். இங்க பார்க்கிறோம், இயேசு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுறார். உடனே பிதா சொல்றாரு, ஒரு சத்தம் வருது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் வர வேண்டுமானால் வேதம் இப்படி சொல்லுகிறது. யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா அங்க இப்படி வாசிக்கிறோம். யோவான் 3:5, இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன். நல்லா கவனிங்க. நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிறக்கணும் அப்படின்னா, இங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து ராஜாவா இருக்கிறார். அவர் ஞானஸ்நானம் எடுக்கிறார். அவர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறார். பிதா அவரை பார்த்து சொல்றார், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன். இங்க வேதம் சொல்லுகிறது, நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னா நாம ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம எதில் பிறக்க முடியும்? தேவனுடைய ராஜ்யத்துல பிறக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாக மாறிவிடுகிறோம். We become the citizen of heaven. தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய பிரஜையாக we become the citizen of kingdom of heaven. தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய ஒரு பிரஜையாக நாம் மாறுறோம். எப்போ? நீங்களும் நானும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாக, தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜையாக நாம் பிறக்கிறோம். அதனாலதான் நம்ம ரட்சிக்கப்படணும் சொல்றது. அதனாலதான் நம்ம ஞானஸ்நானம் எடுக்கணும். நாம் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெறணும். ஏன்? அப்பொழுதுதான் நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்ய முடியும்? பிறக்க முடியும். அதுதான் இங்க படிக்கிறோம் பாருங்க. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களா நாம பிறக்கணும். அந்த ராஜ்யத்தின் பிரஜைகளா மாறணும் அப்படின்னா நீங்களும் நானும் ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும். ஒருவேளை இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்காம நீங்க இருப்பீர்களானால் இன்றைக்கு இந்த ஞானஸ்நான சத்தியத்துக்கு ஒப்பு கொடுங்க. நீங்க ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற ஒரு ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியாது? பிரவேசிக்க முடியாது. அப்போ நம்ம ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்வோம்? பிரவேசிக்க தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாக இருப்போம். நல்லா கவனிங்க. அவர் நமக்கு ராஜாவா இருப்பார், நாம் அவருடைய பிரஜையா இருப்போம். நல்லா கவனிக்கணும். நாம ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறும்போது இயேசு நமக்கு யாரு? ராஜா. நீங்களும் நானும் யாரு? அந்த ராஜ்யத்துக்குரியவங்களா இருப்போம். அவர் ராஜாவா இருந்தா, நாம் அவருடைய பிரஜையா இருந்தா, அவர் நம்மை அற்புதமாய் நடத்த வல்லவராயிருக்கிறார். ஆமென். அதுதான் சங்கீதம் 23 படிக்கிறோம். ராஜா தன் பிரஜைகளை பார்த்து பிரஜைகளுக்கு செய்கிறத 23ஆம் சங்கீதத்தில் படிக்கிறோம். ஒரு ராஜா தன்னுடைய நாட்டு மக்களுக்கு செய்கிறத 23ஆம் சங்கீதத்தில் படிக்கிறோம். இங்க நம்முடைய ராஜா இயேசு. இயேசு நம்முடைய ராஜாதி ராஜாவா இருக்கிறார். அவருடைய பிரஜைகளா நம்ம இருக்கிறோம். நாம ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகத்தை பெற்று அவருடைய ராஜ்யத்துக்குரியவங்களா மாறும்போது நம்முடைய ராஜாதி ராஜாவாகிய இயேசு நம்முடைய வாழ்க்கையில என்னெல்லாம் செய்வார் என்பதை இந்த 23ஆவது சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. நாம் அவருடைய பிரஜையாக, அவர் ராஜ்யத்தின் பிரஜையாக, அவர் நம்முடைய ராஜாவா இருந்தா நம்முடைய வாழ்க்கையில ஒன்றும் குறைவுபடுவதே இல்லை. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எனக்கு
அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றிற்கும் உரிமை இருக்கிறது. ஏன்னா நான் யாரு? தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவன். நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவங்களா இருந்தா அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய வாக்குத்தத்தம், அவருடைய வல்லமை எல்லாம் நமக்குரியது. ஆமே. நம்ம எதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் அவருடைய ராஜ்யத்துக்குரியவங்களா நம்ம சிந்திக்கணும், அவருடைய ராஜ்யத்துக்குரியவங்களா வாழணும், அவருடைய ராஜ்யத்துக்குரியவங்களா செயல்களை செய்யணும். இதெல்லாம் நம்ம வர்ற நாட்களில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ நல்லா கவனிங்க, இயேசு நமக்கு ராஜாவாக இருக்கிறார். அல்லேலூயா. நாம அவருடைய ராஜ்யத்துக்குரியவங்களா இருக்கிறோம். அப்போ அவர் நம்முடைய வாழ்க்கைக்குரிய எல்லாவற்றையும் அவர் என்ன செய்வார்? பார்த்து கொள்வார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இங்க 23ஆம் சங்கீதம் இப்படி படிக்கிறோம், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். இந்த ராஜாதி ராஜா என்னை நடத்துகிறவராக ஒரு மேய்ப்பனை போல எனக்கு இருக்கிறார். அவர் இருக்கிறதுனால என் வாழ்க்கையில எனக்கு ஒரு நாளும் தாழ்ச்சி இல்லவே இல்லை. விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அவர் ராஜாதி ராஜா என் மேய்ப்பரா இருக்கிறபடினால என் வாழ்க்கையில் என்ன இல்லை? தாழ்ச்சி இல்லை. அடுத்தது அவர் சொல்றாரு, அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார். என் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் எனக்கு அந்த ராஜா பார்த்து கொள்ளுகிறவரா இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆண்டவராக இயேசு நம்முடைய ராஜாவா இருக்கிறார், நாம் அவருடைய பிரஜையா இருக்கிறோம். ஆகவே நம்மளை குறித்து நம்ம எவ்வளவு அக்கறை கொள்றோமோ அதை காட்டிலும் 1000 மடங்கு ஆண்டவர் நம்மேல் அக்கறை உள்ளவரா இருக்கிறார். அவர் நம்ம வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். நமக்கு என்ன செய்கிறவரா இருக்கிறார்? தருகிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கைக்குரிய எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம இந்த நாட்டின் பிரஜையா இருக்கிறோம். என்னைக்காவது நம்ம போய் எனக்கு ரோடு போடுங்க, எனக்கு ட்ரெயின் ஓடுறதுக்கு ட்ராக் போடுங்க, எனக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்க நம்ம சொல்லலை. அரசாங்கம் அதனுடைய பொறுப்பு தன் மக்களுக்கு செய்ய வேண்டியது அது என்ன செய்யணும். அதே போல தான் நாம அவருடைய ராஜ்யத்தின் பிரஜையா இருக்கிறோம். இயேசு நம்முடைய ராஜாவா இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய அனைத்தையும் சந்திப்பது அவருடைய பொறுப்பா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த வசனம் பாருங்க, 23ஆம் சங்கீதத்துல அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் என்ன செய்யறாரு? மேய்த்து அமர்ந்து தண்ணீர் என்ன கொண்டு போய் விடுகிறார். 3வது படிக்கிறோம், என் ஆத்துமாவை தேற்றுகிறார். அவர் ராஜாதி ராஜா நம்மை தேற்றுகிறவராய் இருக்கிறார். நம்மை தேற்றுகிறவராய் இருக்கிறார். நம்மை சரியான பாதையில நம்மை நடத்துகிற ஒரு ராஜாவாக அவர் இருக்கிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படு, தேவரீர் என்னோட கூட இருக்கிறேன், உமது கோலம் உமது தடியும் என்னை தேற்று. அந்த ராஜா நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். நமக்கு விரோதமாய் ஒரு யுத்தம் வந்தாலும், நமக்கு விரோதமாய் சத்துரு எழும்பினாலும் நமக்காக யுத்தம் பண்ண அவர் முன் செல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தம்முடைய நாட்டு மக்களுக்காக அவர் தம்முடைய சேனையை திரட்டி அவர் நமக்காக போய் யுத்தம் பண்றார். ஆமென். பாருங்க, இதெல்லாம் நம்ம இங்க படிக்கிறோம். அவர் என் சத்துருகளுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துறார், என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்றார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அப்போ அவர் நம்முடைய ராஜா. அவர் நம்மோடு கூட இருந்து நம்ம வாழ்க்கைக்கான எல்லாவற்றையும் அவர் என்ன செய்கிறார்? பார்த்து கொள்றார். இப்போ இந்த ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது இதை நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல நம்ம பார்த்தோம், இயேசு யாரா இருக்கிறாரு? ராஜாவாக இருக்கிறார். அவருடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரியது அல்ல. அவரே சொன்னார், என்னுடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரியது அல்ல. விசுவாசிகள் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும், இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரியது அல்ல. ஏன்? இந்த பூமிக்குரிய ராஜ்யம் நிரந்தரம் இல்லாதது, என்னைக்கு வேணாலும் அழிந்து போகக்கூடியது. ஆகவே அவருடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரியது அல்ல. 3வது, இயேசு அவருடைய ராஜ்யத்தை பத்தி பேசினார். அவர் வாழ்ந்த நாட்கள்ல, ஊழியம் செய்த நாட்கள்ல தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி என்ன செய்தார்? பேசினார். அவர் பாடுபட்டு சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு கூட எழுந்து பரலோகத்துக்கு படுகிற வரைக்கும் அவர் எதை பத்தி பேசினாரு? தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி பேசினார். அவருடைய சீஷர்கள், அப்போஸ்தலர்கள்
எல்லாரும் எதை பற்றி பேசினாங்க? தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பேசினாங்க. ஏன்? அவருடைய பிள்ளைகள் உலகத்துக்குரிய சிந்தை உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. அவர்கள் எந்த சிந்தை உடையவர்களாக இருக்கணும்? தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய சிந்தை உடையவர்களாக இருக்கணும். இந்த உலகத்தில் வாழும்போது தேவ ராஜ்யத்தை பற்றியவர்களாய், அந்த சிந்தை உடையவர்களாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்பினதுனால தான் இயேசுவும் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பேசினாரு. அப்போஸ்தலர்கள், சீஷர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பேசினார். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நாம பிரவேசிக்க வேண்டுமானால் வேதம் சொல்லுகிறது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய மாட்டாது? பிரவேசிக்க முடியாது. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட அநேகர் உலக சிந்தையாய் மாறி தேவ ராஜ்ய சிந்தையை இழந்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய ராஜ்யத்தை பற்றிய சிந்தை இல்லாதவர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இது கடைசி காலம். எப்படி யூதர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை புறக்கணித்தார்களோ அதுபோல இன்றைக்கு அநேக ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை அலட்சியம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய ராஜ்யத்தை பற்றிய சிந்தை அவர்களுக்கு இல்லை. அல்லேலூயா. அன்பானவர்களே, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாக மாறி இருக்கிற நாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? ஒரு 7 முக்கியமான காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்க போறேன். தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? முதலாவது, வேத வசனம் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி சொல்லுகிறது. இப்போ நம்ம வாசிச்சோம் இல்லையா? ரோமர் 14ஆம் அதிகாரம் 17வது வசனம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. தேவனுடைய ராஜ்யம் பூமிக்குரியது அல்ல. இரண்டாவது, தேவனுடைய ராஜ்யம் அது புசிப்பும் குடிப்பும் அல்ல. அப்போ தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? வசனம் சொல்லுது, தேவனுடைய ராஜ்யம் என்பது அது நீதி. தேவனுடைய ராஜ்யம் என்பது சமாதானம். தேவனுடைய ராஜ்யம் என்பது பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். நல்ல கவனிங்க. முதல் காரியம் 3 விஷயத்தை சொல்றார். தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? தேவனுடைய ராஜ்யம் அது நீதி உள்ளது. தேவனுடைய ராஜ்யத்துல அநியாயத்தை பார்க்க முடியாது. இந்த உலக ராஜ்யத்துல எங்க பார்த்தாலும் அநியாயம், எங்க பார்த்தாலும் அநியாயம். ஒரு கட்டடத்தை கட்டுறான், அநியாயம், 1 வருஷம் வரமாட்டேங்குது. ஒரு ரோடு போடுறான், அநியாயம், 6 மாசம் வரமாட்டேங்குது. இந்த உலக ராஜ்யங்கள்ல அநியாயம் நிறைஞ்சிருக்கிறது. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி வேதம் சொல்லுது, அது நீதியினால் நிறைந்திருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் எதனால் நிறைந்திருக்கிறது? சொல்லுங்க. தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? நீதி. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, அந்த ராஜ்யத்துக்குரிய நாம என்ன செய்யணும்? நீதி செய்யணும். சொல்லுங்க, என்ன செய்யணும்? நீதியை பேசணும், நீதியை செய்யணும், நீதியா வாழணும். ஏன்னா தேவ ராஜ்யம் எப்படிப்பட்டது? நீதி. இரண்டாவது, தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி அதே வசனத்துல நம்ம படிக்கிறோம், சமாதானம். இங்க பிரிவினைக்கு இடம் இல்லை, கசப்புக்கு இடம் இல்லை. தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? சமாதானம். இங்கே சமாதானத்திற்கு, ஐக்கியத்திற்கு முக்கியத்துவம். தேவனுடைய ராஜ்யத்துல பிரிவினைக்கு, கசப்புக்கு, வைராக்கியத்திற்கு இடமில்லை. இங்க என்ன உண்டு அப்படின்னா சமாதானம். தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? சமாதானம். இப்படிப்பட்ட ராஜ்யத்துக்குரிய பிரஜைகளாக இருக்கும்படியாகத்தான் கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். எந்த ராஜ்யத்துக்குரிய பிரஜையா? நீதி சமாதானம் உள்ள ராஜ்யத்துக்குரிய பிரஜைகளாக கர்த்தர் நம்மை அழைச்சிருக்கிறார். மூணாவது, இந்த முதல் காரியத்துல பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். உலகம் கொடுக்கிற சந்தோஷம் இல்லை. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று இந்த பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதலினால வாழும்போது நமக்குள்ள வர்ற சந்தோஷம் இருக்கு பாருங்க, அந்த சந்தோஷம் நிறைந்த ஒரு ராஜ்யம் இந்த தேவனுடைய ராஜ்யம். அல்லேலூயா. அப்ப முதலாவது, தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? மறக்கக்கூடாது. தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? அது நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம் நிறைந்த ராஜ்யம். அல்லேலூயா. இது தெரியாம எத்தனையோ விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தோம்,
இன்னைக்கு நீதியா வாழல, அநியாயமா வாழ்றாங்க, நீதி செய்யல. நீதி உள்ள ராஜா நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாருன்ற உணர்வு அவங்களுக்கு இல்லை. இன்னைக்கு கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க, பந்தியில பங்கு பெறுறாங்க, ஆனா பேசும்போது அவங்க பேச்சுல என்ன இல்லை? சொல்லுங்கம்மா, என்ன இல்லை? நீதி இல்லை. நீதியா பேச மாட்டேங்கிறாங்க, அநியாயமா பேசுறாங்க. அவங்க செயல்கள்ல நீதி இல்லை, அவங்க வாழ்க்கையில நீதி இல்லை, அநியாயம் மிகுந்திருக்கிறது. அப்போ நாம தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவங்கன்னு சொல்லியும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வாழ முடியுமா? யோசிப்பார். ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதுன்னு பைபிள் சொல்லுது. அது நீதி, சமாதானம், பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷம். ரெண்டாவது, இந்த தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல நம்ம படிக்கும்போது அங்கே ஆண்டவருடைய வசனம் அப்படி சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, தேவனுடைய ராஜ்யம் பலத்திலே இருக்கிறது. நல்லா கவனிங்க. ரெண்டாவது, தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதுன்னா சும்மா பேசுறதுல இல்லை. சில பேர் ரொம்ப நல்ல பழமா பேசுவாங்க, பரிசுத்தமா பேசுவாங்க, ரொம்ப பரிசுத்தமா பேசுவாங்க. அவங்க பேசுறத பார்த்தா ஆஹா என்ன ஒரு பக்தி முத்தி, எவ்வளோ இப்படி பயங்கரமா பக்தியா பேசுறாங்களே. ஆண்டவர் சொன்னாரு, பரலோக ராஜ்யம் சும்மா பேச்சில் இல்லை, பலபலான சத்தம் போடுறதுல இல்லை, பலத்தில் இருக்கிறது. பலம் எதை காட்டுது? செயல்ல இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் வாழ்க்கையில் இருக்கிறது, வாழ்ந்து காட்டுவதில் இருக்கிறது, பலத்தில் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் எதுல இல்லைங்க? பேச்சில் இல்லை. நாம் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம வாழணும். அல்லேலூயா. நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்யணும்? வாழணும். தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம வாழணும். நம்முடைய பேச்சு, நம்முடைய நடக்கை, நம்முடைய பார்வை, நம்முடைய செயல்கள், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம காண்பிக்க வேண்டும். நம்ம அந்த பலத்துல செயல்ல காட்டணும், பேச்சில் இல்லை. சில நேரம் நம்ம தேவனுடைய ராஜ்யம் பேச்சு நினைச்சிட்டு வெறும் பேசி பேசியே வாழ்க்கையை ஓட்டி நாம தேவனை விட்டு தூரம் போறோம், நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறோம். இல்லை, தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? அது பேச்சில் இல்லை, அது பலத்தில் இருக்கிறது. மூணாவது, கொலேசியர் 1:13 நம்ம படிக்கிறோம், தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? வாசிக்கலாம். 1:13 தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்புறம் மூன்றாவது, தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? அது அன்பின் ராஜ்யம். எல்லாரும் சொல்லுங்க, எப்படி ராஜ்யம்? அந்த ராஜ்யத்துல அன்புக்கு தான் இடம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யத்துல அன்புக்கு தான் முதலிடம். ஏன்னா அந்த ராஜ்யத்தினுடைய ஆண்டவர் ராஜா எப்படிப்பட்டவர்? அன்புள்ளவர். அவர் நம்மேல் அன்பு வைத்து தமது ரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியருமாக்கி இருக்கிறார். அப்போ தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம்? அன்பின் ராஜ்யம். இன்னைக்கு நிறைய விசுவாசிகளுக்கு இது தெரியல. கர்த்தர் என்னை தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய ஆளா மாற்றி இருக்கிறாரு. அந்த ராஜ்யம் அன்பு நிறைந்த ராஜ்யம். அந்த ராஜ்யத்துல அன்புக்கு தான் இடம் இருக்குது அப்படின்ற உணர்வே அவங்களுக்கு இல்லை. இன்னைக்கு பாருங்க, வைராக்கியம், கோபம், சண்டை, பிரிவினை, மார்க்க பேதம், இதெல்லாம் எங்க பார்க்கிறோம்? நம்ம விசுவாசிங்கிட்ட தான் பார்க்கிறோம். ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரியல, என்ன சத்தியம் புரியல, ராஜ்யத்தை பற்றிய சுவிசேஷ சத்தியம் புரியல. ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் என்ன, ராஜ்யத்தினுடைய சத்தியம் என்ன? இது தேவனுடைய ராஜ்யம், இது அன்பின் ராஜ்யம். இந்த ராஜ்யத்துல அன்பு செலுத்துகிறவர்களுக்கு, அன்பு உடையவர்களாக இருக்கிறவர்களுக்கு, அன்பு காட்டுகிறவர்களுக்கு தான் இந்த ராஜ்யத்துல இடம் என்பதை இன்னைக்கு நிறைய பேருக்கு புரியல. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, சொந்த சகோதரனை பகைக்கிறவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? கொலைபாதகனா இருக்கிறான். அவனுக்கு எங்க இடம் இல்லை, எங்க இடம் இல்லைங்க. நாம தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவங்கன்னு சொன்னாலும்
நாம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஏன்னா அது அன்பு நிறைந்த ராஜ்யம். அன்புக்கு தாங்க இடம் இருக்கும். அல்லேலூயா. அந்த ராஜ்யத்தில் நாம் இருக்க வேண்டுமானால் அன்பு. அதனால தான் ஆண்டவர் வேதத்தில் அதிகமாக எதை பற்றி பேசியிருக்கிறாரு? அன்பை பற்றி பேசியிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு? பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமா கடவுளுடைய அன்பை நம்முடைய இருதயத்தில் ஊற்றி இருக்கிறார். ஏன் ஊற்றணும்? ஏன் பரிசுத்த ஆவியானவர் மூலமா நம்முடைய இருதயங்கள்ல அன்பை ஊற்றணும் ஆண்டவர்? ஏன்னா அவருடைய ராஜ்யம் அன்பின் ராஜ்யம். நம்ம ஒவ்வொரு விசுவாசிகளும் பரிசுத்த ஆவியானவர் வழியாக கடவுளுடைய அன்பை நமக்குள்ளே பெற்று அந்த ராஜ்யத்துக்குரிய பிரஜைகளாக நாம் ஒவ்வொரு இடத்திலும், கடவுளிடத்திலும் சக மனிதனிடத்திலையும் நாம என்ன செலுத்தணும்னு கடவுள் விரும்புறாரு? அன்பு செலுத்தணும்னு விரும்புறார். ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் அன்பின் ராஜ்யம். ஆண்டவர் சொன்னாரு, அன்பில்லாதவன் தேவனை அறியான். காரணம் என்ன? இந்த ராஜ்யத்தின் ராஜா தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? அன்பாகவே இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏதோ நான் ஆலயத்துக்கு வர்றேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஞானசானம் எடுத்திருக்கிறேன், இன்று நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. இந்த உலகத்துல சண்டை இருக்குது, கோபம் இருக்கு, பிரிவினை இருக்கிறது, இதெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறது. ஆனா தேவனுடைய ராஜ்யத்துல அன்பு இருக்கிறது. அன்புக்கு தான் அங்கே முதலிடம். அதனால தான் தேவனுடைய ராஜ்யத்தை என்னன்னு சொல்றாரு? அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். அப்ப அந்த ராஜ்யத்துக்குரியவர்களாகிய நாம நம்முடைய வாழ்க்கையில என்ன உள்ளவங்களா இருக்கணுங்க? சொல்லுங்க, என்ன உள்ளவங்களா இருக்கணும்? அன்புள்ளவங்களா இருக்கணும். இந்த ராஜ்யம் எப்படிப்பட்டது? 4வது 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. வேகமா நான் முடிக்கிறேன். மேலும் தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று இந்த வசனம் சொல்லுது. தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று. அப்போ 4வது தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம்? இது மகிமை நிறைந்த ராஜ்யம். அல்லேலூயா. என்ன ராஜ்யம் சொல்லுங்க இது? இட் இஸ் a glorious kingdom. இது மகிமை நிறைந்த ராஜ்யம். இது இந்த உலகத்தை போல உள்ள ஒரு ராஜ்யம் இல்லை. மகிமை நிறைந்த கடவுள் அரசாட்சி செய்கிற ஒரு ராஜ்யம். அதனால கடவுளுடைய ராஜ்யம் மகிமை நிறைந்த ராஜ்யம். என்ன ராஜ்யம் சொல்லுங்கம்மா? எப்படிப்பட்ட ராஜ்யம்? மகிமை நிறைந்த ராஜ்யம். ஆண்டவர் பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்து இந்த மண் பாண்டங்கள்ல அந்த பொக்கிஷமாகிய பரிசுத்த ஆவியை கொடுத்து உங்களையும் என்னையும் ஆண்டவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு? மகிமைப்படுத்துகிறார். நாம் எல்லாம் மண் பாண்டங்கள். இந்த கையில் இருக்கிற மண் பாண்டம் கீழே விட்டா உடஞ்சி சுக்கு நூறா போயிடும். அந்த மாதிரியான ஒரு நிலை உள்ளவர்கள் நாம். அப்படிப்பட்ட நம்மளை நமக்குள்ள தம்முடைய பரிசுத்த ஆவியை தந்து உங்களை என்னையும் மகிமைக்குரியவங்களா மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து அந்த மகிமையின் ராஜ்யத்துக்குரியவர்களாய் மாற்றி இருக்கிறார். அப்போ தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம்? மகிமை உள்ள தேவன் தம்முடைய பூரண மகிமையில சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிற ஒரு மகிமையின் ராஜ்யம். அந்த ராஜ்யத்துல எது போகாது தெரியுங்களா? வெளிப்படுத்தின விசேஷம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை படிங்க. 26, 27 படிங்க. அந்த ராஜ்யத்துல ராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை. ஏன்? அந்த ராஜ்யத்துல ராக்காலம், நைட்டு, இருள் இல்லை. ஏன்? கீழே நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். இல்ல கீழே இருக்கிற வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா 23ஆம் வசனம், நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்க
சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதுக்கு விளக்கு. போதும், நல்லா கவனிங்க. அந்த ராஜ்யத்துல ராக்காலம் இருக்காது, அங்க வாசல் அடைக்கப்படாது. ஏன்? தேவனே அந்த ராஜ்யத்துல மகிமையா இருப்பார். அல்லேலூயா. அடுத்த வசனம் 26ஆம் வசனம். உலகத்தாருடைய மகிமையையும் கனத்தையும் கொண்டு வருவார்கள். நல்லா கவனிங்க. மகிமைப்படுத்தப்பட்டவர்கள், உலகத்துல மகிமைப்படுத்தப்பட்டவர்கள், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று மகிமையின் மேல் மகிமை அடைந்தவர்கள் அந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பார்கள். மகிமையும் கனத்தையும் கொண்டு வருவார்கள். ஆனா அந்த ராஜ்யத்துக்குள்ள எது போகாதுன்னா தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அந்த ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை. அல்லேலூயா. அந்த ராஜ்யத்துக்குள்ள, மகிமையான ராஜ்யத்துக்குள்ள தீட்டுள்ளதும் அருவருப்பும் பொய்யை நடப்பிக்கிறது ஒன்றும் அந்த ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்யாது? பிரவேசி. ஆகவே தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம்? மகிமையின் ராஜ்யம். அஞ்சாவது 2 தீமோத்தேயு 4:18. 2 தீமோத்தேயு 4:18 இப்படி வாசிக்கிறோம் பாருங்க. கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரமராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கே சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. ஐந்தாவது, தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம்? அது பரம ராஜ்யம். எபிரேயர் 12:28 வாசிங்கன்னா அங்க தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம்? அசைவில்லாத ராஜ்யம். ஏழாவது 2 பேதுரு 1:11 பார்த்தீங்கன்னா நித்திய ராஜ்யம். ஆமே. அப்போ தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? அது நீதி, சமாதானம், பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷம். 2வது, தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? அது பலமான ராஜ்யம். 3வது, அன்பின் ராஜ்யம். 4வது, மகிமையின் ராஜ்யம். 5வது, பரம ராஜ்யம். 6வது, அசைவில்லாத ராஜ்யம். 7வது, நித்திய ராஜ்யம். ஆமே. இப்படிப்பட்ட ராஜ்யத்துக்குரியவர்களாக இருக்கும்படியாக தேவன் நம்மை விரும்புகிறார். ஆமே. இப்படிப்பட்ட ராஜ்யத்துக்குரியவர்களாக நாம் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இயேசு நம்முடைய ராஜாதி ராஜாவா இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ராஜாவுக்கு சோதனை வந்தது. அவன் ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின உடனே வனாந்திரத்துக்கு போனார் ஜெபம் பண்றதுக்கு. போய் 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்து முடிச்ச உடனே பிசாசு அவரை சோதிக்க வந்தான். ராஜ்யத்தின் ராஜாவை சோதிக்க வந்தான். ஆனா இந்த ராஜா அந்த பிசாசை வார்த்தையினாலே, வசனத்தினாலே பிசாசை ஜெயித்தார். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள். நமக்கும் சோதனைகள் வரும், இந்த உலகத்துல பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். அப்படிப்பட்ட நேரத்துல நம்முடைய ராஜாதி ராஜாவை போல வசனத்தை கொண்டு சத்துருவை நாம் ஜெயிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அதைத்தான் மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம். மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம். இயேசு வார்த்தையை கொண்டு, வசனத்தை கொண்டு சத்துருவை ஜெயிச்சார். தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களுடைய வாழ்க்கையில சோதனை வரும், போராட்டங்கள் வரும், பிசாசு கொண்டு வருவான். ஆனா வசனத்தை கொண்டு நாம் ஜெயிக்கணும். காரணம், நம்முடைய ராஜா ஜெயித்தார். பிசாசை வார்த்தையினாலே, வல்லமையினாலே ஜெயித்தார். அதே ராஜ்யத்துக்குரிய நாமும் ஜெயிக்க முடியும். ஆமே. 2வது, நம்முடைய ராஜா எப்படிப்பட்டவர்? அவர் சர்வ வல்லமை உடையவர், சகல அதிகாரம் உடையவர். வேதம் சொல்லுகிறது, அந்த 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல, இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஜெப ஆலயங்கள் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். அவரிடத்துல பலவித வியாதியையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும், பிசாசு பிடித்தவர்களையும், சந்திர ரோகிகளையும், திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை அவர் சொஸ்தமாக்கினார். அல்லேலூயா. நம்முடைய ராஜா வியாதிகளை சுகமாக்குறவர்,
பிசாசுகளை துரத்துகிறவர், பிரச்சனை போராட்டத்தோடு வருகிறவர்களுக்கு அற்புதத்தை செய்கிற ராஜாதி ராஜா. அப்படிப்பட்ட ராஜாவை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில வியாதி வரலாம், பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். நம்முடைய ராஜாவை நினைச்சுக்கணும். என் ராஜா என் வாழ்க்கையில இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எல்லா வியாதிகளையும் குணமாக்குறவர், எல்லா பிசாசுகளையும் துரத்துகிறவர், அவர் எல்லா பிரச்சனைகளிலிருந்து விடுதலை தருகிறவர். அவரே என்னுடைய ராஜாதி ராஜா. அன்பானுள்ளே, இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் நம்முடைய இயேசு நம்முடைய ராஜா என்பதை வேதத்தின் வழியாய் புரிந்து கொண்டோம். அவருடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரியது அல்ல என்று புரிந்து கொண்டோம். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்கள்ல தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி, தன்னுடைய ராஜ்யத்தை பற்றி பிரசங்கம் பண்ணார். அவர் உயிர் தெழுந்த பிறகும் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பிரசங்கம் பண்ணார். அவருடைய சீஷர்கள் ராஜ்யத்தை பற்றி பிரசங்கம் பண்ணார். யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணார். அந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னா நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறும் பொழுது வேதம் சொல்லுகிறது, யோவான் 3:5, ஒருவன் ஜலத்தினால் ஆவியினால் பிறவ விட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. ஆகவே ஞானசானம் எடுக்காதவர்கள் சீக்கிரம் ஞானசானம் எடுத்து அவருடைய ராஜ்யத்துக்குரியவர்களா நீங்க மாறணும். அது மாத்திரமல்ல, அவருடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது, 7 காரியத்தை நம்ம பார்த்தோம். அவருடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது என்று சொல்லி, இயேசு ராஜாவாக இருக்கும் பொழுது பிசாசு அவரை சோதிக்க வந்தார். இயேசு தம்முடைய வார்த்தையினாலே பிசாசை ஜெயித்தார். அவருடைய ராஜ்யத்துக்குரிய நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சோதனை, பிரச்சனைகள், போராட்டங்களை வசனத்தை கொண்டு ஜெயிக்கணும். நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது, நம்ம தளர்ந்து போயிடக்கூடாது. விசுவாசத்தை கொண்டு அவனை ஜெயிக்கணும். ஆண்டவர் சொன்னாரு, அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எப்படி எதிர்க்கணும்? வசனத்தை பிடிச்சிக்கணும். அல்லேலூயா. விசுவாசம் என்ன கேடகம், வசனம் என்கிற பட்டயத்தை கொண்டு அவனை எதிர்க்கும் பொழுது அவன் ஓடி போவான். அல்லேலூயா. நம்முடைய ராஜா எப்படிப்பட்டவர்? சகல வியாதிகளை சுகமாக்குறவர், சகல பிணிகளை நீக்கிறவர், சகல பிரச்சனைகளை மாற்றுகிறவர். அதை தான் நம்ம 4ஆம் அதிகாரத்தில் இயேசுவை பற்றி நம்ம படிக்கிறோம். அவர் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி அநேகருக்கு சுகத்தை கொடுக்கிறார், அநேக அற்புதத்தை செய்கிறார், அநேகருக்கு விடுதலையை தருகிறார். இது எதை காட்ட தெரியுமா? நம்முடைய ராஜாதி ராஜா வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில இயேசு ராஜா அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த ராஜ்யத்துக்குரியவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அடுத்த வாரத்தில் நம்ம படிப்போம். தொடர்ந்து இந்த மத்தேயு புஸ்தகத்தில் இருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களுடைய சிந்தை, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவருடைய வாழ்க்கை, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவருடைய நடக்கையை பற்றி நம்ம வருகிற வாரங்களில் மிகவும் நம்ம ஆழமாய் பார்க்க போகிறோம். இப்பொழுது கண்களை மூடி முழங்கால் படிடுவோம்.